ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், த மோஸ்ட் ரிக்வெஸ்டட் வீடியோ தாங்க இதுவுமே. தாலி செயின் கலெக்ஷன் காட்டுங்க அக்கா, தனிஷ்க் ஜுவல்லரியில் வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. சூப்பரான அதிரடியான கலெக்ஷன்ஸ் இருக்குது. அப்பா எப்படி இருக்குது தெரியுங்களா? முகப்பு வச்சு சில மாடல்ஸ் டைமண்ட்லவும் இருக்குது, சில மாடல்ஸ் நார்மல் ஸ்டோன்ஸு, நார்மல் பிளெயின் இருக்கிற மாதிரி தாலி செயின் கலெக்ஷனும் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேங்க. எங்கே மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வந்த சிஸ்டர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற கோல்டு ரிலேட்டிவ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நான் ஃபஸ்ட்டு காட்டியிருந்தேன் இல்லைங்க, 6 சவரம் கிட்டே இருந்துச்சு அந்த தாலி செயின். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற அந்த ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி இருக்குல்ல, அது எல்லாமே டைமண்ட் தாங்க. நடுவில் எமரால்டு ஒன்று கொடுத்துட்டு ரவுண்டு பேட்டர்ன் மாதிரி நடுவில் டைமண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. 3 ஃப்ளவர் இருக்கிற மாதிரி பேட்டர்னு சூப்பராக இருந்துச்சுங்க. 10,50,000 என்னவோ நான் ஷாப் விசிட் பண்ண அன்றைக்கி ரேட் சொல்லியிருந்தாங்க. அழகாக இருந்துச்சுங்க. அடுத்தது இந்த மாதிரி தாலி செயின் கலெக்ஷன் கூட அவைலபிள் இருக்குங்க. நான் பர்டிகுலராக ஒரு 2 மட்டும் டேகோடு காட்டுறேன். எல்லாமே டேகு எடுத்து காட்ட முடியாது இல்லை, ஸோ 2 மட்டும் காட்டியிருக்கேன். உங்களுக்கு அந்த செயின் பிடிச்சிருச்சேன்னா நீங்கள் அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாங்கிக்கலாம். இங்கேருந்து சூப்பரான கலெக்ஷனுங்க. முகப்பு வச்ச மாதிரி எவ்வளோ அழகான பேட்டர்ன்ஸ் பாரு. ஒரு பீகாக் ஃபெதரு ரிவர்சபிள் இருக்கிற மாதிரி ஒரு குந்தன் ஸ்டோன் க்ரீன் கலரில் ஆட் பண்ணியிருக்காங்கங்க. அதெல்லாம் நார்மல் ஸ்டோன்ஸ் தான். இந்த ட்ரேயில் இருக்கிறது டைமண்டுன்னா நான் பர்டிகுலராக சொல்கிறேங்க. இது நார்மல் ஸ்டோன்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்காங்க. அடுத்தது காட்டுற பாருங்க, அப்பா எப்படி இருக்குங்க. நீங்கள் சொல்லுங்கள், எத்தனை பேருக்கு இந்த முகப்பு வச்ச தாலி செயின் பிடிச்சிருக்கு சொல்லுங்கள் கமெண்ட்டில். அப்படியே க்ரீன் கலர் ஸ்டோனும் சைடில் லாஸ்ட்டில் ஒயிட் கலர் ஸ்டோன் வர மாதிரி ஒரு பேட்டர்னுங்க. அந்த பீகாக் ஃபெதர் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு மாடலும், மேலே ஒரு ரவுண்டு பால் மாதிரி, கீழே ஒரு ரவுண்டு பால் மாதிரி, அதுக்குமே ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. சூப்பராக இருக்கும் இல்லை கழுத்தில் போட்டேன். அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இது ஒரு பேபி பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்கங்க செயினு, டாலரு. இது அட்டாச்சபிள் மாதிரி அப்படியே அந்த முகப்பு எடுத்துட்டு முகப்பு நீங்கள் வேறு முகப்போட மாட்டிக்கலாம். அந்த மாதிரி ஸ்க்ரூ ஆப்ஷனும் அங்கே வச்சுருக்காங்க. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இது ஒரு ஃபாலிஷே ஒரு வித்தியாசமாக இருக்குங்க. மேலே ஒரு கோல்டு பாலு, கீழே ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி கோல்டு பால் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நல்லா ஒத்து பார்த்தா தெரியும். அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இது எவ்வளோ ட்ரெண்டியாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது. ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக ஒயிட் கலர் ஸ்டோனு, ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக ப்ளூ லைட் ப்ளூ கலர் ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. 3 பவுன் தாங்க இந்த செயின். பர்டிகுலராக நான் கேட்டேன், 3 சவரம் தான் சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரேயில் இருக்கிறதெல்லாம் 3 சவரம் கிட்ட தாங்க இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த செயினோட சைஸ் எவ்வளோ மெலிசு லென்த்து கனமாக இருக்குன்னுட்டு பார்த்தாலே தெரியும். இதில் 2 பால் வித்தியாசமாக இருக்குல்ல, ஒரு பெரிய பாலு ஒரு சின்ன பாலு கொடுத்துட்டு ஸ்டோன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இதுவுமே எவ்வளோ அழகான பேட்டர்ன் பாருங்கள். பீகாக் ஃபெதர் மாதிரியே இருக்குது. ப்ளூ அண்டு க்ரீன் கலர் ஸ்டோனு, நடுவில் ரூபி ஸ்டோனு, சுற்று ஒயிட் கலர் ஸ்டோன்ஸு ஒவல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் க்ரீனு, அந்த பக்கம் பிங்க் கொடுத்தாங்கல்ல, சேம் பேட்டர்ன். இந்த பக்கம் க்ரீனும் அந்த பீகாக் மாதிரியே இருக்குங்க, சேம் பார்க்குறதுக்கு. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இதுவுமே செம்மையான இருக்குது. நம்ம கண் இருக்குமில்ல, அந்த மாதிரி பேட்டர்னில் முகப்பூ ரெடி பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே அப்படியே செட்டோடு தான் இருக்குங்க. டாலர் தனியாக எடுக்க முடியாது. ஒரு சைடு க்ரீனு, ஒரு சைடு பிங்க் கலர் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல இந்த முகப்பு தாலி செயின் எல்லாமே. அப்புறம் இந்த மாதிரி பிங்க்கு அண்டு க்ரீன் ஒயிட் கலர் ஒரு ட்ரெடிஷ்னலான லுக்கு தாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். 7 சவரம் கிட்ட இருக்குங்க இந்த செயினு. சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் அப்படியே ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி ஒரு பேட்டர்னுங்க. அந்த காலத்துலலாம் இப்படி தான் தாலி போடுவாங்க. இப்போ தான் ரோப் செயினும் அந்த செயின் இந்த செயின் மாடல்ஸ் நிறைய வந்துடுச்சு. இது ஒரு சைடுக்கு ஒரு பால்ஸ் வச்ச மாதிரி கலராக ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி ஒரு பேட்டர்னு. நான் இங்கே இருக்கிற தாலி செயின் கலெக்ஷன் எல்லாம் காட்டியிருக்கேங்க. நீங்கள் எந்த தனிஷ்க் ஜுவல்லரியில் இருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அவங்களுக்கு காட்டினீங்கன்னா அவங்க உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. சூப்பராக இருக்குது. இந்த செயின் பார்த்திங்களா, ரோப்பு மாதிரியே இருக்குது, ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு இந்த பேட்டர்னுமே. செம்மையான மாடல்ஸ் இருக்குங்க. தாலி செயினும் தனிஷ்கில் இவ்வளோ மாடல்ஸ் இருக்குன்னே நான் நினைக்கவே இல்லை. க்ரீனும் ஒயிட்டும் பிங்க் கலர் ஸ்டோன்ஸ் வச்சு அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். செம்மையாக இருக்குல்ல. இதெல்லாம் முகப்பு வச்ச தாலி செயின் கலெக்ஷன் தாங்க. உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வேண்டாம், கோல்டு அதிகமாக இருக்கணும்னா இந்த மாதிரி பேட்டர்ன் கூட அவைலபிள் இருக்குது.
சூப்பராக இருக்காங்க. அம்மன் நடுவில் இருக்கிற மாதிரி, மேலே செங்கு கீழே சக்கரம், அந்த நடுவில் இருக்கிறது லக்ஷ்மி அம்மனுங்க, பத்மாவதி அம்மனும், மேலே செங்கு சக்கரம் கீழே இருக்கிற மாதிரி ஒரு பேட்டர்னு. அடுத்தது இல்லை பால் எதுவுமே ஸ்டோனே வேண்டாம், நார்மல் பால்ஸ் மாதிரி வேணும்னாலும் தனிஷ்க் ஜுவல்லரியில் அவைலபிள் இருக்குது. அடுத்தது இந்த மாதிரி பேட்டர்னும் அழகாக இருக்குது. லக்ஷ்மி அம்மன் நடுவில் இருக்கிற மாதிரி சுற்று ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. அப்படியே கெட்டியாக முத்திரை மாதிரி இருக்குது. செம்மையாக இருந்துச்சு. அந்த டாலர் செயினோட எவ்வளோ கலெக்ஷன் இருக்குன்னு தெரியுங்களா? நம்ம தனிஷ்க் கண்ணாலே பேங்கிள்ஸு, ஹாரமும், அது மாதிரி நெக்லீஸு, டைமண்டு இந்த தான் நினைப்போம். இல்லைங்க, தாலி செயின் கலெக்ஷனும் நிறைய இருக்குது. அப்புறம் இந்த தாலியில் செயினில் இருக்கிற ஒரு முகப்பு இருக்குல்ல, அந்த தாமரைப்பூ பார்த்தா எனக்கு லக்ஷ்மி அம்மன் மாதிரி இருக்குது. கீழே இந்த பக்கம் அந்த பக்கம் 2 யானை இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுங்க. அது நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு அது என்ன டாலர்ன்னுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ப்ளைனாக கூட இருக்குங்க. இது லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் 2 பேரும் போட்டிக்கலாம். அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லவும் அவைலபிள் இருக்குது. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். பால் 2 பால் இருக்கிற மாதிரி. இது பீகாக்கு ஃபெதர் ப்ளைனாக கொடுத்துருக்காங்க. ஆன்டிக் பீஸ் மாதிரி இருக்குது டாலரு. அதுக்கு நடுவில் இருக்கிற முகப்பு அந்த மாதிரி பேட்டர்னில் இருக்குது. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். கலிசம் இருக்கிற மாதிரி ஒரு பேர்டு அந்த கலிசம் மேலே உட்காந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி செம்மையாக இருந்துச்சுங்க. யூ ஷேப்பில் ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க. நல்லா இருந்துச்சு. அடுத்தது இதெல்லாம் டைமண்ட் செக்ஷன் தாங்க. இதில் டைமண்டு 3 ஃப்ளவர் மாதிரி கொடுத்துட்டு க்ளோஸ் செட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. டைமண்டு 9 கல் இருக்கிற மாதிரி இருக்குது, 5 கல் இருக்கிற மாதிரி, சிம்பிளாக வேணுமென்னாலும் அவைலபிள் இருக்குங்க. இது எல்லாமே 6 லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுமாங்க. 15 லட்சம் வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஒரு செயினும் ஒரு டாலரும் அவ்வளோ வித்தியாசம் இருக்குங்க. செயினோட வெயிட்டே நம்மளுக்கு எப்படி 4 பவுன் 5 பவுன் 7 பவுனில் கூட இருக்குங்க. அது மாதிரி இருக்கும்போது கோல்டு ரேட்டே நம்மளுக்கு எங்கோ போயிடும். ப்ளஸ் மேக்கிங் வரும். அது இல்லாமல் டைமண்ட் காஸ்ட்டும் வரும் இல்லை. அதனால 15 லேக்ஸ்க்குள்ளே இருக்குன்னு அந்த 7 சவரம் செயினும் அந்த முகப்பு அதோட டைமண்ட் காஸ்ட்டும் மேக்கிங் எல்லாம் சேர்த்து எவ்வளோன்னு கேட்டால் 15 லேக்ஸ் அப்ராக்ஸாக சொல்லியிருந்தாங்க. ஆஹான்னுட்டு நான் சரி நல்லா தான் இருக்குன்னுட்டு வச்சுட்டேன் பார்த்துட்டு. இது ஒரு ரவுண்டு ஷேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு ஆரஞ்சு கலர் பார்த்தா தெரியுது. சிம்பிளாக கண்ணு மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு பீகாக் ஃபெதர் எரிச்ச மாதிரி செம்மையாக இருந்துச்சுங்க. 6 சவரம் செயின் இருக்குது. அழகாக இருக்குங்க இந்த ரவுண்டு பேட்டர்னு. அடுத்தது இதே டைமண்டு எவ்வளோ அழகான பேட்டர்ன் பாருங்கள். 5 ஃப்ளவர்ஸ் மாதிரி டைமண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல்லு லென்த்தாக டைமண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. அழகாக இருக்குது. பேக் சைடு க்ளோஸிங் கூட நல்லா க்ளோஸ் செட்டிங் சூப்பராக வச்சுருக்காங்க. ஏன்னா டைமண்ட் இல்லை, அதனால அழகான பேட்டர்ன். நான் இங்கே இருக்கிறது எல்லாமே செயின் கலெக்ஷன் காட்டியிருக்கேங்க முகப்பு வச்ச மாதிரி. உங்களுக்கு அந்த செயின் பிடிச்சிச்சேன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு காட்டினாலே போதும். டேக் கம்பல்சரி இருக்க வேண்டியது அவசரமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நான் கேட்டிருக்கேன், நீங்கள் டேகு காட்ட மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ்க்கு டேக் இருந்தால் தானேங்கன்னா. இல்லைங்க, நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு எங்களுக்கு காட்டினாலே போதும். எந்த ஒரு தனிஷ்க் ஜுவல்லரியில் இருந்தாலும் அதோட மாடல் பார்த்துட்டு நாங்கள் எடுத்து கொடுத்துடுவோன்னு சொல்லியிருக்காங்க. இது நார்மலாக எல்லோரும் போட்டிருப்பாங்கங்க. ஒரு ஃப்ளவர் 7 கல் டைமண்ட் கல் வச்ச மாதிரி ஒரு பேட்டர்னு. செயின் 5 சவரம் இருக்குங்க. இந்த vlog யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.